Hello, this is Jagan from Growth Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் சீக்வல் 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸ் இருக்கக்கூடிய 27வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் டீட்டெயிலாக பேசிட்டு இருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஒரு சினிமா தியேட்டரில் வந்து இந்த சீட்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து சில சீட்ஸ் வந்து புக் பண்ணியிருப்பாங்க, சில சீட்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ எந்தெந்த சீட்டெல்லாம் வந்து அதோட பக்கத்து சீட்டு வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்ல வந்து டேக் பண்ணியிருப்போம். இந்த வீடியோல பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல போஸ்ட் ஆயிருக்கும். அந்த கிட்டப் லிங்க் வந்து அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம டேட்டாவை பார்க்கலாம், அதுக்கப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். ஸோ நமக்கு வந்து சினிமான்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து நமக்கு சீட் ஐடி, அதுக்கப்புறம் அது ஃப்ரீயா இல்லையா அப்படிங்கிற 2 காலம் இருக்கு. அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ 1 அப்படின்னா அந்த சீட்டு ஃப்ரீயா இருக்கு, 0 அப்படின்னா ஆக்குபை பண்ணிடுச்சு. ஸோ இது பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீயா இருக்கு இல்லையா, ஸோ இந்த சீட் வந்து நமக்கு ஃப்ரீ. அதே மாதிரி அடுத்த சீட்டு ஆக்குபைடு, இது ஃப்ரீ, இது ஃப்ரீ, இதுவும் வந்து ஃப்ரீ. ஸோ 4 சீட்டு ஃப்ரீயா இருக்கு. ஆனா இந்த சீட் ஐடி 1 இருக்கு இல்லையா, இதோட சைட்ல லெஃப்ட் அண்ட் ரைட்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல சீட்டே கிடையாது, ரைட்ல வந்து 0 ஆக்குபைடா இருக்கு. அதனால இது வந்து நாட் எலிஜிபிள். ஆனா 3 பாத்தீங்கன்னா 3 லெஃப்ட்ல வந்து சீட் ஆக்குபைட், ஆனா ரைட் சைட்ல வந்து சீட் இருக்குது, அதனால திஸ் இஸ் குட். அதே 4 பாத்தீங்கன்னா லெஃப்ட்லயும் ஃப்ரீயா இருக்கு, ரைட்லயும் ஃப்ரீயா இருக்கு, அதனால இதுவும் குட். 5 எடுத்துக்கிட்டோம்னா லெஃப்ட் சைடு சீட்டு ஃப்ரீயா இருக்கு, அதாவது அந்த பர்டிகுலர் சீட்டோட பக்கத்து சீட்டு லெஃப்டோ ரைட்டோ அதுல ஃப்ரீயா இருந்துச்சுன்னா அந்த சீட் நம்பரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ இதுல வந்து நமக்கு 3, 4, 5 3 சீட்டுமே வந்து எலிஜிபிள். அப்போ அவுட்புட் வந்து அந்த 3 சீட்டோட நம்பர் நமக்கு வரணும். ஸோ இதான் வந்து அவங்க கொடுத்துக்கூடிய கொஸ்டின். ஸோ இதுல சீட் ஐடி வந்து யூனிக் ஐடென்டிஃபையர், அதனால ரிப்பீட் ஆகாது. 1ங்கிறது வந்து ஃப்ரீயா இருக்குது, 0ங்கிறது புக்ட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவுதான் வந்து டீடைல்ஸ். ஸோ இந்த கொஸ்டினை பார்த்த உடனே நமக்கு முதல்ல தோன்றது வந்து நம்ம ஒரு செல்ஃப் ஜாயின் போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். அதுல என்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல செலக்ட் ஃப்ரம் சினிமா C1 வச்சுக்கலாம், இன்னர் ஜாயின் சினிமா C2. இதை வந்து செல்ஃப் ஜாயின் பண்ண போறேன். அதாவது இந்த சீக்வன்ஸ் நம்பர் இப்போ இதை எடுத்துட்டேன் அப்படின்னா லெஃப்ட்ல பார்க்கும்போது எனக்கு வந்து +1 இருக்கு இல்லையா. ஸோ C2 டாட் சீட் ஐடி ஈக்குவல் டு இந்த C1 இருக்கு இல்லையா டாட் சீட் ஐடி +1. அப்போ இது வந்து C1 இருக்கும், இது C2 இருக்கும். ஸோ C1 + 1 அப்படின்னா C2, 2 + 1 3. அப்போ இது எடுத்துட்டோம்னா 3 + 1 4. அப்போ இது வந்து C1, இது C2 இல்லையா. ஸோ அதான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து சீட் நம்பர் அண்ட் C2 டாட் ஃப்ரீ ஈக்குவல் டு C1 டாட் ஃப்ரீ ரெண்டுமே சேமா இருக்கணும், ப்ரொவைடட் ரெண்டுமே வந்து 1 இருக்கணும், ரைட். ஸோ ஒரு நம்பர் எடுத்தோம் அப்படின்னா இது 0வா இருக்கு, கன்சிடர் ஆகாது. ஸோ இது எடுத்துட்டோம்னா 3 + 1 4. ஸோ இது ரெண்டே கம்பேர் பண்ணலாம். 4 + 1 5. எனக்கு என்ன வேணும்னா C1 டாட் சீட் ஐடி. ஸோ இது எனக்கு 3 and 4 தான் வரும், ஏன்னா 3 + 1 4, 4 + 1 5. இதை நம்ம C1 எடுத்திருக்கோம். இதே C2 எடுத்தோம்னா 4 and 5 வரும் நமக்கு, ரைட். ஸோ இது வந்து C1 இருக்கும், C2 இருக்கும். அப்போ C2 எடுத்தா 4 and 5 வரும், C1 எடுத்தா 3 and 4 தான் வரும். எனக்கு ஒன்னு முதல்ல இருக்கக்கூடிய 2 வந்து கடைசி மிஸ் ஆகும், அல்லது கடைசி இருக்கிற 2 வந்து முதல்ல இருக்கிறது மிஸ் ஆகும் இந்த கண்டிஷன் போடும்போது. ஸோ இதே இது வந்து நான் C1 டாட் சீட் வச்சுக்கோமே, இந்த கண்டிஷனே மாத்தலாம். C2 + 1. ஸோ இது என்ன பண்றோம்னா இப்போ C2 டாட் சீட் 1 இருக்கு, இப்போ C1 கொடுத்தாலும் எனக்கு அதே பிரச்சனை தான் வரப்போகுது. இது 4 and 5 வரும், நான் C2 கொடுத்தேன்னா 3 and 4 வரும் இல்லையா. ஸோ ஒன்று எனக்கு லெஃப்ட்ல இருக்கக்கூடிய 2 வருது, அல்ல ரைட்ல இருக்கக்கூடிய 2 தான் வருது. ஸோ இதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்றது அப்படின்னா, நான் வந்து 2 கண்டிஷனையும் கவர் பண்றேன். அதாவது C2ஓட சீட் இருக்கு இல்லையா, அது +1 ஈக்குவல் டு C1 இருக்குது, ஆர் த அதர் வே C2 டாட் சீட் ஈக்குவல் டு C1 டாட் சீட். ஸோ இது என்ன ஆகும்னா உங்களுக்கு அது கரெக்டான சீட்ல இருந்து லெஃப்ட் சைடையும் கவர் பண்ணும், ரெண்டாவது கண்டிஷன் வந்து கரெக்ட் இப்போ கரண்ட் சீட்ல இருந்து ரைட் சைடையும் கவர் பண்ணும். ஸோ
ஸோ ரெண்டு கண்டிஷனுமே கவர் பண்றோம். இப்போ கவர் பண்ணும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா 3 4 4 5 வருது. அதாவது 3 எடுத்துட்டோம்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டை செக் பண்ணுது. ஸோ ரைட்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ 3 ஓகே ஆயிருது. 5 எடுத்துக்கிட்டோம்னா லெஃப்ட்ல எதுவும் கிடையாது, சரி ரைட்ல எதுவும் கிடையாது, லெஃப்ட்டை கவர் பண்ணுது. ஸோ இந்த 4 வந்துருது. ஆனால் 4 எடுத்துட்டோம்னா 3லையும் கவர் ஆகுது, 5லையும் கவர் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா 4 வந்து 2 தடவை வருது, ரைட்? ஸோ 3 வந்து ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், 5 வந்து ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆனால் 4 வந்து ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். அதனால டூப்ளிகேட் வருது. டூப்ளிகேட் அட்ரஸ் பண்றதுக்கு நம்ம டிஸ்டிங் கொடுத்தோம் அப்படின்னா அது டூப்ளிகேட் வந்து அட்ரஸ் ஆயிரும், ரைட்? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த குட் சொல்யூஷன்ஸ். இது பெருசா நம்ம வந்து குறை சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. ஆனா இது வந்து ஒரு இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்கு ஒர்க் ஆகும். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் வந்து இந்த மாதிரி பண்ணா ஓகே. ஸோ இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா பேசிக்கா என்ன பண்றோம், லெஃப்ட் சைடு கம்பேரிசன், ரைட் சைடு கம்பேரிசன். அதை வந்து ஒரே இதுல பண்ணோம்னா அந்த ரெண்டு சீட்டோட டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, C2 டாட் சீட் ஐடி மைனஸ் C1 டாட் சீட் ஐடி, அது ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து ஒன்னா இருக்கணும். ஸோ இப்போ 3 மைனஸ் 4 அப்படின்னா -1 ஆயிரும், 4 மைனஸ் 3 அப்படின்னா 1 ஆயிரும் இல்லையா. அந்த டைரக்ஷன் வைஸ் உங்களுக்கு -1 ஆர் +1 ஆயிரும். ஸோ அந்த சிக்னல், அந்த சைனை வந்து நம்ம இக்னோர் பண்றோம்னா அப்சல்யூட் வேல்யூ யூஸ் பண்ணணும். ஸோ -1 +1 டிஃபரன்ஸ் வந்து 1 இருக்கணும். ஸோ அந்த அப்சல்யூட் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அந்த C2 ஐடோட டிஃபரன்ஸ் வந்து 1. மற்றபடி ரெண்டுமே ஃப்ரீயா இருக்கணும், ஃப்ரீ ஈக்குவல் டு 1 இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த கண்டிஷன் ஓகே. பட் இந்த கண்டிஷன் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ரெண்டு டைரக்ஷன்லையும் தனித்தனியா செக் பண்றதுக்கு பதிலாக டிஃபரன்ஸ் 1 இருந்தா போதும். அது வந்து ரைட்டா இருக்கலாம், லெஃப்டா இருக்கலாம். ஸோ யூனி டைரக்ஷன்ல இருக்கணும்னு கிடையாது இல்லையா. அது வந்து அப்சல்யூட் வேல்யூ கொடுத்தோம்னா அந்த சிம்பிளை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இதை ரன் பண்ணேன்னா எனக்கு அதே 3 4 5 வந்துடும். ஸோ இதை வந்து இனிஷியல் 1 or 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இஃப் யூ ஆர் 4 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டர், நீ வந்து அப்சல்யூட் வேல்யூ அட்ரஸ் பண்றது பெட்டர். இதோட அடுத்த லெவல் வந்து விண்டோஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ விண்டோஸ் ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா இந்த செல்ஃப் ஜாயினை இக்னோர் பண்ணலாம் நம்ம. ஸோ இதே இதை எடுத்து இப்போ C1 இருக்கு இல்லையா, C1லயே ஆரம்பிக்கலாம். C1 டாட் சீட் ஐடி, C1 டாட் ஃப்ரீ. இது வந்து லீட் லேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ லீடுங்கிறது கரண்ட் ரெக்கார்டோட அடுத்த ரெக்கார்டை கம்பேர் பண்ணோம், லேகுங்கிறது கரண்ட் ரெக்கார்ட்ல இருந்து முந்தின ரெக்கார்டை கம்பேர் பண்ணணும். ஸோ லீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லீட் ஆஃப் ஃப்ரீங்கிற காலம் எடுக்க போறோம் இல்லையா, C1 டாட் ஃப்ரீ ஓவர் ஆர்டர் பை சீட் ஐடி as நெக்ஸ்ட் வேல்யூ. லீடுங்கிறது நெக்ஸ்ட் வேல்யூ கம்பேர் பண்ணும். ஸோ இது என்ன ஆகும், இப்போ சீட் அண்ட் ஃப்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டுங்கிறது வந்து 1 எடுத்தோம் அப்படின்னா சீட் நம்பர் 1 கரண்டாக ஃப்ரீயாக இருக்கு, அது நெக்ஸ்ட் அவைலபிலிட்டி வந்து 0. ஸோ அது வந்து இங்கே வந்துடுது. ஸோ 2 எடுத்தோம்னா கரண்ட் 0, நெக்ஸ்ட் வந்து 1 இருக்கு, அது இங்கே வந்துடுது. ஸோ எது நெக்ஸ்ட் வேல்யூவோ அது வந்து இங்கே வந்துடுது. இப்போ 5க்கு வந்து நெக்ஸ்ட் வேல்யூ கிடையாது, அதனால இது நல்லா ஆயிடுச்சு. ஸோ இதே இது வந்து ப்ரீவியஸ் வேல்யூ லெஃப்ட்ல பார்க்கணும் அப்படின்னா இதே கண்டிஷன் தான். ஒரே இது வந்து லீடுக்கு பதிலாக லேக் யூஸ் பண்றோம். லேக்ங்கிறது பின்னாடி போகுது, PRED. ஸோ இது சேம். 1க்கு வந்து ப்ரீவியஸ் ரெக்கார்டு எதுவும் கிடையாது, அதனால நல்லா ஆயிடுச்சு. இப்போ 5க்கு வந்து ப்ரீவியஸ் வந்து 1, அதனால இங்கே வந்துருச்சு. ஸோ ப்ரீவியஸ் ரெக்கார்டு எல்லாமே வந்து இங்கே வந்துடுது. இப்போ இதுக்கு வந்து ப்ரீவியஸ் ஃப்ரீ வந்து 0, ஸோ இங்கே 0 வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சைடு வந்துச்சு. இது லெஃப்ட் சைடு என்ன வேல்யூ, ரைட் சைடு என்ன வேல்யூ, ரெண்டுமே வந்து நம்ம ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட்ல வந்து எடுத்துட்டு வந்துட்டோம். இதை வந்து எப்படி கம்பேர் பண்றது? ஸோ இதே கான்செப்ட் தான் இல்லையா. இது எப்படி கம்பேர் பண்றதுன்னா இது ஒரு CT டேபிள் வச்சுப்போம் with raw data as. இப்போ என்ன பண்றேன்னா எனக்கு select seat ID from raw data where current வந்து 1 இருக்கணும் and எனக்கு வந்து நெக்ஸ்ட் வேல்யூ வந்து லெஃப்ட்ல 1 இருக்கணும் அல்லது ரைட்ல 1 இருக்கணும் இல்லையா. ஸோ இதுல பார்த்தோம்னா எனக்கு லெஃப்ட்ல 0 தான் இருக்கு, ஆனா ரைட்ல 1. அப்போ ஏதாவது ஒரு வேல்யூ 1 இருக்கணும். அதுக்கு என்ன பண்றது, நெக்ஸ்ட் பிளஸ் ப்ரீவியஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஒரு சைட்ல 1 இருந்துச்சுன்னா போதும்.
பட் இது என்ன ஆச்சுன்னா நம்ம நல் வேல்யூ இருக்கு. ஸோ நல் வேல்யூ அட்ரஸ் பண்ணாம இதை மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸோ இதே பிரச்சனை 3 and 4 தான் வருது. ஏன்னா 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா கரண்ட் ஃப்ரீயா இருக்கு. நெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது நெக்ஸ்ட் பிளஸ் ப்ரீவியஸ் வந்து 1, ஸோ கிரேட்டர் தேன் 0. 4 எடுத்துக்கிட்டோம்னா கரண்ட் 1 இருக்கு, நெக்ஸ்ட் பிளஸ் ப்ரீவியஸ் வந்து 2 கிரேட்டர் தேன் 0. 5 எடுத்துக்கிட்டோம்னா கரண்ட் 1 இருக்கு, ஆனா நல் பிளஸ் 1 வந்து நல் ஆயிரும். அதனால எனக்கு வந்து 5 வந்து வரமாட்டேங்குது, நல் இஷ்யூ இருக்கு. அதை எப்படி அட்ரஸ் பண்றதுன்னா, நல்லா இருந்துச்சுன்னா குவாலிஸ் ஃபங்க்ஷன்ல அதை 0வா மாத்திரும். ரைட்? ஸோ அதே இதை நம்ம லேக்கும் யூஸ் பண்றோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, குவாலிஸ் யூஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து 0 ஆயிரும், நல் வந்து 0 ஆயிரும். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து 3, 4, 5 வந்துடும். ரைட்? ஸோ இதை மட்டும் பார்க்குறதா இருந்துச்சுன்னா நம்ம ரன் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த 5ங்கிறது 0 ஆயிடுது, 1ங்கிறதும் 0 ஆயிடுது இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ப்ரீவியஸ் பிளஸ் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது நல்லுங்கிறது 0 ஆயிரும், 0 பிளஸ் 1 வந்து நமக்கு கிரேட்டர் தேன் 0 ஆயிரும். அப்போ 3 and 3, 4, 5 மூணுமே எனக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் சம்மரைஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணோம். அதில் வந்து 2 லெவல், லெஃப்ட் சைட் தனியாக ஒரு கண்டிஷன் பார்த்தோம், ரைட் சைட் தனியாக ஒரு கண்டிஷன் பார்த்தோம். அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக அப்சல்யூட் வேல்யூ யூஸ் பண்ணோம். வாட் எவர் பி த டைரக்ஷன், லெஃப்ட் ஆர் ரைட், டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணோம். விண்டோஸ் ஃபங்க்ஷனில் சேம், நம்ம வந்து லீட் அண்ட் லேக், முந்தின ரெக்கார்டு என்ன அடுத்த ரெக்கார்டு என்ன ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு எனக்கு வந்து முந்தின ரெக்கார்டு ஆர் அடுத்த ரெக்கார்டு ஏதாவது ஒன்று வந்து கிரேட்டர் தென் 1 ஆர் 0 இருக்கணும் இல்லையா, ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு நல் வேல்யூ அட்ரஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் பிளஸ் ப்ரீவியஸ் கிரேட்டர் தென் 0 இந்த 2 கண்டிஷனும் வந்து கரண்ட்டு அட்ஜசன்ட் ரெண்டையுமே அட்ரஸ் பண்ணிடும். ஸோ இதான் வந்து 3 வே ஆஃப் அட்ரஸிங். இந்த கோடை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட் போகணும். ஸோ இது வந்து பிளேலிஸ்ட் அட்வான்ஸ் தமிழ் அட்வான்ஸ் SQL 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும் இல்லையா? ஸோ இதோட லிங்க் வந்து கிட்டப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் இருக்கும். அதில் வந்து கோட் பேஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது 27வது வீடியோ இல்லையா? ஸோ அந்த வீடியோவில் வந்து இந்த பேஜ் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து கிரியேட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, என்ன எக்ஸ்பெக்டட், 3 அப்ரோச். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண செல்ஃப் ஜாயின், தனித்தனியாக அட்ரஸ் பண்ணது, அப்புறம் அப்சல்யூட் வேல்யூ யூஸ் பண்ணது, 3வது விண்டோஸ் ஃபங்க்ஷன் லீட் அண்ட் லேக் யூஸ் பண்ணது. அடிஷனல் டெஸ்ட் கேஸ் வேணும் அப்படின்னா இந்த டேட்டா செட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்கு, அதை யூஸ் பண்ணீங்கன்னா க்ரோ வித் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.